இங்க இருங்கடா மாட்டா பிடிக்காம வா சொல்றல உள்ள வா சொல்றல வா சொல்றல நான் சினிமா கூட்டிட்டு போறேன் ஏமா ஏன் இந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்றீங்க என்ன விஷயம் அடம் பிடிக்கிறா ஷாப்பிங்க்கு வந்தோம் சார் சாப்பிட்டு போலான்னு ஹோட்டலுக்கு வந்தா வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா சார் உள்ள வர மாட்டேங்கிறா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார் அவளை சாப்பிட சொல்லி கொஞ்சம் பயமுறுத்துங்க சார் இப்ப அவளை பயமுறுத்தி சாப்பிட வைக்கணும் அவ்வளவுதானே சரி இவள சாப்பிட வச்சா எனக்கு நீங்க என்ன கை மாறி செய்வீங்க சரி உங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரேன் சார் சாப்பாடா ஐயோ நான் நினைச்ச சொல்லிட்டு பிடிபட்டீங்களா சரி எப்படியாவது அவளை சாப்பிட வச்சிருங்க ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க உள்ள போய் இந்த பிள்ளை என் கூட தனியா உட்கார வச்சு சாப்பிட வச்சு அனுப்பலைன்னா என் பேரை மாத்திக்கங்க இப்ப பாருங்க திறமைய யாரு தெரியுங்களா குரங்கு குதறி பிடிவேன் நான் பேசுற குரங்கு அப்படியே கடிச்சு பராண்டி வறண்டி விட்டுருவேன் ஆமா மரியாதையா போய் சாப்பிடுவோம் போகல போ பாக்குறத பாக்க பிச்சு பிடி வச்சு போ போதுமா வேமா போங்க சாப்பிட திங்கிற போது ஆமா சாப்பிட என்ன வேணும் உனக்கு அங்க என்ன பார்வை இங்க பதில் சொல்லு ஃபேமிலி தோசை வேணும் ஃபேமிலி தோசை வாய் இந்த பாப்பாவுக்கு ஒரு ஃபேமிலி தோசை கொண்டா எனக்கு உங்களுக்கு தள்ளி வையா தூக்குது அதாவது 20 ஊத்தப்பம் 40 ஆனியன் தோசை ஒரு 36 பொங்கல் ஒரு 20 இட்லி அப்படி பல்கா பார்சல கட்டி கொண்டு வா வீட்டுக்கு கொண்டு போய் நானும் என் பொண்டாட்டியும் ஒரு மூலையில உட்காந்து கட்டி குடிக்கிறோம் ஓகே வாங்குற இடத்துல ஒன்னே மாதிரி மகிழ் வலிக்கும்டா சொல்றது மட்டும் கேட்டா போண்டா கொச கட்டப்பல அட என்ன திடீர்னு பாப்பா போலீஸ் ஆகி உட்கார்ந்துருக்கு என்ன பார்த்தா பாப்பா மாதிரியே தெரியுது உனக்கு இல்லங்க ஏற்கனவே ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிற போலீஸ் ஆபீசரை பார்த்து எவ்வளவு தைரியம் தான் உமா கொடுப்படா நீ ஐயோ உமா நான் உங்களுக்கு கொடுக்கலங்க அந்த பாப்பா கொடுத்தங்க ஐயா சொல்ற நீ போதும்மா போதும் இந்த பார் ஹோட்டலுங்கிறதுனால தான் உன்னை உயிரோட விடுறேன் வெளிய வர நீ தின்னதா நான் வெளிய எடுக்கிறேன் வெளிய வரையா சாப்பிடலான்னு வந்தேன் மூடே அவுட் ஆயிடுச்சு ஐயோ ஐயோ எல்லாம் என் தலை எடுத்து வேற பக்கம் போயிருச்சு ஹலோ உன் வீட்டு புள்ள என்னை அடிச்சிக்க உதச்சிக்க கண்டிச்சிக்க ஆனா ஊரா வீட்டு புள்ளைய மிரட்டுன இதுதான் உனக்கு கெதி ஜாக்கிரதை பைசா இல்லாம சாப்பிட வந்ததுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் பரமச்சோம் வாடங்க வா அப்படி பணம் வாங்கினா தர மாட்டியா எவனும் தப்ப முடியாது 1500 கொடுத்துட்டு 5000 தானே நானே உங்களுக்கு பணம் தரணும்னு எனக்கு ஆசை தானே ஆனா தினம் ஒருத்தன் நீ டார்ச்சர் பண்றானே அவன் உன்னை டார்ச்சர் பண்றதுக்கு நீ எனக்கு பணம் தரக்கு என்ன லிங்க் அது அப்புறம் சொல்றேன் அவன் கையை கால உடைச்சாதானே உங்க பிரச்சனை சால்வ் ஆகும் என்னடா பேசுற கையை கால நீ ஓடி அதை ஏன்டா சொல்ற அதை செய்யறதுக்கு 1000 ரூபாய் பணம் வேணும்னே எது வாங்கின என்னடா நினைச்சிட்டு இருக்க அண்ணே முதல்ல ஒரு 1500 இப்போ ஒரு 1000 எல்லாத்தையும் வட்டியோட சேர்த்து இன்னைக்கே பைசல் பண்ணிடுறேனே அப்படியா அப்ப அவன் டார்ச்சர்னாலதான் எனக்கு பணம் தரலையா ஆமாண்ணே எதுக்காக டார்ச்சர் அதை சொல்லு முதல்ல வற்புறுத்தாதீங்கண்ணே அது அப்புறம் சொல்றேனே முதல்ல பணத்தை கொடுங்க அண்ணே சீக்கிரம்ண்ணே சரி எல்லா பணத்துக்கும் இன்னைக்கு வட்டியோட சேர்த்து கிளியர் பண்ணிடுறியா இப்பவே கிளியர் பண்ணிடுறேன் சத்தியமா கிளியர் பண்றேன்னு வேட்டியை போடுத்தான்றா டேய் உன் வேட்டியை போடுத்தான்றா ஏன் வேட்டியா பாட்டு என்னடா தாண்ட சொன்னா டான்ஸ் ஆடுற இதுவும் தாண்டற மாதிரி தான் இப்படி தாண்டா சத்தியம் அப்படி சக்சஸ் ஆகும் உங்க நல்ல மனசுக்கு ஆயிடும்ண்ணே 1000 ரூபாய் தாங்கண்ணே யோசிக்காதீங்கண்ணே டேய் இப்போ உன் டான்ஸ் சத்தியம்னு நம்பி உனக்கு 1000 ரூபாய் தர்றேன் ஆனா இன்னைக்கு என் மேட்ட பூரா செட்டில் பண்ணிடுறோம் அண்ணே கண்டிப்பா நீங்க வாங்காம போக மாட்டீங்கண்ணே இன்னைக்கு எனக்கு வேணும்டா அட இப்ப தர்றேண்ணே அது அப்படி பேசி பழகு அட விசில் அடிக்கிறேன் வாங்கடா டேய் சீக்கிரம் ஓடியாங்கடா இங்கே ஆள் வச்சிருக்கற நீ ஆமாண்ணே வெரி குட்ரா என்ன பண்ணேன்னு பாருங்கண்ணே நான் கண்ணால பாக்கணும் இன்னைக்கு ஆமா அப்படி யாரா உன்னை டார்ச்சர் பண்றவன் இந்தா பாப்பீங்க யாரா அவன் எங்கடா இருக்கான் இருங்க சொல்றேன் டேய் இவனை தூக்கிட்டு போய் கை கால முடிச்சு கொண்டாங்கடா போல மாதிரி டார்ச்சர் பண்ணதே நீதான்டா போடா ஐயோ டேய் விட்டுக்கடா கையால அடிக்கிறது உலக வழக்கம் உலக்கு எடுத்து வாயில நெல்லு குத்துறது என்னடா புது பழக்கம் இதுல 1000 ரூபாய் இருக்கு எல்லாரும் போய் பிரியாணி சாப்பிடுங்க மறுபடியும் பணம் கட்டி டார்ச்சர் பண்ணானா சொல்லி விடுறேன் வந்து அவங்கிட்டே பணத்தை வாங்கி அவனையே வெளுத்துருவோம் இப்ப நீங்க போலாம் ஒரு தடவை வந்து உங்ககிட்ட பணம் வாங்கினதுக்கு நீ ஓயாம வந்து பணம் கேப்பியா போட்டானா என்ன எல்லாம் பிள்ளைப்பாய் போச்சா ஜெர்க்கே இல்லாம இருக்கான் இதுக்கு மேல அடுத்த கொலைக்கா பாலா போட படுவாவி பயலே
இவ்வளவு நேரமா டார்ச்சர் பண்றான்னு எவனையோ சொல்ற மாதிரி சொன்னானே, அது நான் தானே எனக்கு தெரியாம போச்சு. இது எங்கிட்டு கிடந்து வந்துச்சு? அட லூசு மூதேவி, ஏற்கனவே தான் உன் கூட்டாளிங்களா மேய்ஞ்சிட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் இன்னும் என்ன இங்க வாழுது? மறுபடியும் என்ன சவுண்டு? வர்ற கழுது ஆளோட ஆளா வந்து கடிச்சிட்டு போகுமா? தனியா வர்றாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியாம வந்துட்டு ஒரு கடையில கூட சாமி வாங்க முடியாம போச்சே. சரி, பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போவோம். பாரு, பூரா ட்ரை பீஸ், ஒன்னையாவது கண் கொண்டு பார்க்க முடியுதா? இப்படி பஸ் ஸ்டாப்ல தூங்கினா எவனாச்சும் பஸ் நிப்பாட்டுவானா? இது சரி வராது. யாராச்சும் பிடிச்சி லிப்ட் கட்டி ஷிஃப்ட் ஆயிட வேண்டியதான். டபுள் குரட்டையா முட்டு கொடுக்கணும், முரட்டு தூக்கம். மேடம், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம், மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேடம், மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆரம்பிட்டு அடிச்சாங்க, அனுப்பிச்சு விட்டுருங்க. என்னம்மா? 2 தடவை உங்களை தேடி போலீஸ் வந்து போச்சு. போலீஸா? என்ன தெரியல, போலீஸ் வருது. யாருக்கு தெரியும்? அந்த சாம்பிள் மேட்டர் லீக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, அது லீக் ஆனா நான் வெளியே தலை காட்டவே முடியாது. தலை காட்டுறீங்க? சாம்பிள்ங்கிற பேர்ல ஃப்ராட் தான பண்ணதெல்லாம் போதும். பேசாம கடக்குள்ள உட்கார்ந்து மூடிக்கிட்டு வியாபாரத்தை பாருங்க. மூடிக்கிட்டு எப்படி வியாபாரம் பார்க்க முடியும்? ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இருந்த ஒரு பையனும் ஓடி போயிட்டா. உள்ள போய் வேலை பாருங்க. யாருமே நீங்க மாடசாமி? நீங்களா? ஓ, நீயா? நீதான் அன்னைக்கு எனக்கு உமா கொடுத்தவ. ஐயோ, அது உங்களுக்கு கொடுத்த உமா இல்லங்க, குழந்தை கொடுத்த உமா. உங்களுக்கு நினைச்சு ஏன் ஃபீல் பண்றீங்க? ஃபீல் பண்றடா, அப்படியே விட்டாலே தெரியும். ஆமா, மெட்ராஸ்ல பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார பசங்கள எல்லாம் கடைக்கு வேலைக்கு சேர்த்து விட்டு அவங்க முத மாச சம்பளத்தை நீ பிச்சை எடுக்கிறியாமே? முழு சம்பளத்தையும் வாங்குறது இல்ல, முக்கால் சம்பளத்தை தான் வாங்கி. வெக்கமா இல்ல உனக்கு? அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும். சரி, இப்போ ரீசன்ட்டா அந்த 3 பசங்கள, அவங்க பேர் என்னப்பா? சரவணே, நெஸ்லி, சொதப்பல். அந்த 3 பசங்கள நீ தானே வேலைக்கு சேர்த்த? ஆமா, நான் தான். அதுல ஒருத்தன் பவானியோட பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டானா? ஐயோ, பவானி பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டானா? என்னடி நான் உன்னைய கூட்டி வந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் தேவை? என்ன ரொமான்ஸ்? சும்மா ஒரு சின்ன டுமான் சும்மா. இப்போ அந்த 3 பசங்களோட பேரு, டீடைல், ஊரு, சொந்தம், பந்தம் எல்லா விவரமும் எனக்கு இப்ப வந்து ஆகணும். அப்படியா? சொல்லிடுறேம்மா. அதாவது அவனுக்கு ஊரு வந்து தூத்துக்குடி பக்கத்துல ஏதோ ஆறுமணியம்னு. மேடம், ஆறுமுகநேரி. அவங்க சொந்தம் பந்தம் எல்லாம் அங்கதான் இருக்காங்க மேடம். நீங்க அங்க போய் விசாரிச்சீங்கன்னா தகவல் கிடைக்கும். ஆமா, நீ யாரு? இவ ஒய்ஃப்ங்க. அந்த ஆள் சொல்றது உண்மையா? ஆமாங்க, இவர்தான் என் ஹஸ்பண்ட். சரி, நம்புறேன். இத பார், நீ சொல்ற அட்ரஸ்ல போய் பாப்பேன். அங்க ஏதாவது தப்பா இருந்துச்சு, மவனே உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் மிதிக்கிற மிதிர எல்லாம் பிரிங்கிக்கோ. யோ, இந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே மேடம். அதுக்கு இவனையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனா தான் சரியா வருவான். ஏங்க, அந்த அம்மாக்கு போய் எப்போ உமா கொடுத்தீங்க? ஐயோ, அது சும்மாடி. மல்லு. யாரா அவன் பிசாசு மாதிரி வர்றவன்? ஒருவேளை நம்மகிட்ட வட்டிக்கு வாங்கினவனா இருப்பானோ? டேய் நெல்லு, அப்படி வா. பின்னால என்னடா முகம் பூரா மூடி இருக்கு? யாரா இருப்பாங்க? அதே கவட்டக்காரு. மூஞ்சிய மறைச்சா மொட்டை மண்டை தெரியாம போயிருமா? டேய், காலை வச்சு ஆளை கண்டுபிடிப்பாண்டா அந்த கந்து வட்டி கருப்பு. யாருல வச்சு இல்ல வட்டிக்கு பணம் வாங்குறப்ப 32 62 காஞ்சி வாங்கின இல்ல. இப்ப காசு கொடுத்து முன்னால தானே மூடிட்டு போறிய. இப்படி மூஞ்சிய முடிஞ்சு மனதால மாட்டி மண்டைய போட்டேன்னா என் பணத்தை எவன்டா தரடா? ஏறா காசு எடு. 2 நாள்ல தர கருப்பு. 2 மாசமா 2 நாள் தரேன் டீல வரைய. யார் வீட்டு காசு? உப்ப வீட்டு காசாது. எவ்வளவு வச்சிருக்க? இல்ல கருப்பு, காசு இல்ல கருப்பு, ஒண்ணுமே இல்ல கருப்பு. ஒத்த பைசா கூட இல்லாம எதுக்கு ரோட்ல போடா? காசே இல்லாம என்ன போச்சு? என்ன போச்சு? ராஸ்கல், ஐயோக்கிய பயல. பணம் இல்லாம வெளியே நடமாட உன்னை வச்சுக்கிறேன். முட்டைக்கண்ணே 3000, 30, 500, 45, மேலே இங்கே 800, 15. என்னது 3 லட்சத்துல 1 லட்சம் வட்டி கொடுத்துருக்கா? ஆனா பூராத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா 90,000 தான் வருது. மிச்சம் 10,000. ஆஹா, இவன் கணக்கே விட்டம் போல் இருக்கே. யாரா இருக்கான்? காத்தவராய வாங்கின 10,000 விட்டம் ஐயா. ஐயோ, பெரிய முண்டா. யாராது? என்னப்பா? யாரா இருந்தாலும் வட்டி கொடுக்கறப்பா, இடத்த காலி பண்ணுப்பா. பாண்டியா? ஆனா நம்ம ஊருக்காரன். நம்ம பாக்கியக்கா மகன். என்னடா அது நகை நட்டு கை விரல்ல பூரா குட்டுக்காரங்க மாதிரி மோதிரம் எல்லாம் போட்டுருக்க. இப்ப எங்க இருக்க? என்ன செய்யற? எப்ப வந்த? வந்து 3 நாள் ஆச்சுனே. கிளாஸ்ல ஓஹோன்னு இருக்கேன். இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். போயிட்டு வா. போய் சமத்தா பொழைச்சுக்கடா.
என்னைய மாதிரி வெள்ளேந்தியாவும் வெள்ளியாவும் இருந்துராத. ஆமா உங்க வட்டி கொடுற பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? அதை ஏன்டா கேக்குற பாண்டி? எங்க பாட்டியோட பணம் 3 லட்சம் வந்தவன ஒரு எடுவட்ட பையனை கூப்பிட்டு, அண்ணே உன் பேச டெரரா இருக்கு, இத வச்சு நீ வட்டிக்கு விட்டா படத்தை கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னா ஆசைப்பட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டிக்கு விட்டதா அந்த கலசர பிள்ளைகளுக்கு பூரா. காசை வாங்கினது இருந்து ஒருத்தரை கூட கண்ணில் பார்க்க முடியலப்பா. அப்படியே கைங்களவுமா பிடிச்சு காசை கேட்டா நான் அவங்கிட்ட வட்டிக்கு வாங்கின மாதிரியே என்னை டீல் பண்றாங்கடா. தாங்க முடியலடா பாட்டி. ஏய், நீ ஒரு 1000 ரூபாய்